அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் துலாம் ராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள்? துலாம் ராசி நேயர்கள் வெளியூருக்கு செல்லாமல் இந்த ஒரு வாரம் வெளியூர் பயணங்களை சற்று தள்ளி வையுங்கள், அல்லது கூட்டத்தோடு செல்லாதீர்கள். குறிப்பாக பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஜாலி ட்ரிப் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். மாப்பிள்ளை என்னை பிக்கப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லாதீங்க. கூட்டத்தை தவிருங்கள், கூட்ட நெரிசலை தவிருங்கள். ஏனென்றால் உங்கள் பர்சுகளும் உங்கள் பணங்களும் உங்களுடைய முக்கியமான விலை உயர்ந்த நகைகளும் பொருட்களும் சற்று தொலைவதற்கான அல்லது மறதியால் விட்டு செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ 10 நண்பர்கள் 5 நண்பர்கள் ஒன்றா உட்காந்து நம்ம பேசுகிறோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு பார்க்லேயோ ஒரு ஏர்போர்ட்லேயோ. டக்குன்னு அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, வா மாப்பிள்ளை கிளம்பலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அந்த பேக் அங்கே வச்சுட்டு வந்திருப்பீங்க. அவங்களோட பேச்சின் சுவாரஸ்யத்தின் அடிப்படையில் உங்கள் பொருட்கள் அத்தனையும் மறதியின் காரணமாக காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக துலாம் ராசி கவனமுடன் இருங்கள். என்ன பேசினாலும் உங்கள் பொருள் மீது ஒரு அக்கறையும் ஒரு கேர். ஆக உங்கள் வீட்டோட குறிப்பாக நண்பர்களுடன் செல்லும் பொழுது உங்கள் பொருள் மீது கேர் எடுக்கணும். இல்லைன்னா விலை உயர்ந்த வைரமோ விலை உயர்ந்த தங்கமோ முக்கியமான டாக்குமெண்ட்டோ, உதாரணம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு சீட்டு வாங்க போகிறோம், சர்டிஃபிகேட் எடுத்துகிறோம். நம்ம 4 சர்டிஃபிகேட் எடுக்கும்போது 2 சர்டிஃபிகேட் சைடில் வைப்போம். அப்போ தன்னுடைய சர்டிஃபிகேட் கூட தொலைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பல பேர் பாருங்கள், ட்ரெயினில் போகும்போது சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே துலா ராசி சம்மந்தப்படும். துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தொலைதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கும், அதாவது மறதியின் பேர். ஆக துலாம் ராசி இந்த வாரம் மறதி அதிகமாக இருக்கும். ஆதலால் கவனமுடன் தன்னிச்சையாக செயல்படுங்கள். அதாவது கூட்டத்தோடு கூட்ட நெரிசலோடு செல்லாதீர்கள். அதுபோல உறவுகளிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். இப்போ உதாரணம், மச்சான் நீ செய், அக்கா நீ செய், மாமா இதை செய்ய சொல்லிட்டு விட்டுறாதீங்க. செஞ்சாங்களா இல்லையான்னு கேர் எடுத்து பாருங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனையின் பேரில் இந்த வாரம் சிறப்படைகின்ற ராசி துலாம் ராசி. ஆக மிக கவனமுடன் இருக்க வேண்டிய ராசி துலாம் ராசி. குறிப்பாக பாதத்தை முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையை இந்த வாரம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க, போடுங்க. ஏன்னா அந்த பூஜையை சுத்தம் செய்ய உங்களுடைய சிந்தனையில் இருந்த மறதி சுத்தம் செய்யப்பட்டு நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். ஆக இந்த வாரம் சுத்தம் செய்கிற ராசி துலாம் ராசி. இதனால் உங்களுக்கு தொலைதலுக்கான காரணங்கள் தொலைந்துவிடும். ஆக தொலையாமல் இருக்க வீட்டை கழுவுங்கள், அல்லது யாருக்காவதாவது பாத பூஜை செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு தொலைகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் தொலையாமல் இருக்கும். மிக கவனமுடன் இருப்பீர்கள். நன்றி, நமஸ்காரம்.